Taste the Daily. சென்னை எண்ணூரில் மீண்டும் வாயு கசிவு ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய எண்ணூரில் கடந்த 3 நாட்களாக வாயு கசிவு ஏற்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் மூச்சுத்திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூட முடியாத நிலை உருவாகியுள்ளது. எந்த தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்படுகிறது என்பதை கூட அறிய முடியவில்லை என்று கூறும் பொதுமக்கள், கடந்த ஆண்டு இதேபோன்று அமோனியா கசிவு ஏற்பட்டதால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டுகின்றனர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வாயு கசிவு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நிவாரணம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் ஏவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெஞ்சல் புயலால் விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் திண்டிவனம் அடுத்த மானூர் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கிராம மக்கள் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை கணக்கிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாத மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மக்கள் கடும் இன்னலுக்குள்ளாகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடைகள் மற்றும் சொத்து வரியை உயர்த்தியுள்ள மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வியாபாரிகள் அனைத்து வகை கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடை வாடகைக்கு விதிக்கப்பட்டுள்ள 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். வீடுகள் மற்றும் கடைகளுக்கு ஆண்டுதோறும் 6 விழுக்காடு வரி உயர்த்துவதை கண்டித்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இப்போராட்டம் காரணமாக எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி, காமராஜர் வீதி, திருவிக வீதி, எம்ஜி ரோடு உள்ளிட்ட பகுதிகள், காய்கறி சந்தைகள், பழக்கடைகள், மளிகை மற்றும் துணிக்கடைகள் ஆகியவைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்பட்டன. இதே கோரிக்கையை வலியுறுத்தி மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர்.